Hello friends, நான் மோகன் குமார். வெல்கம் டு மேஜிக்கல் ரிங்ஸ். ரொம்ப நன்றி எல்லாருக்கும் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. இன்னைக்கு Amazfit T-rex ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மேஜிக்கல் ரிங்ஸ். ஃபைனலி Amazfit T-rex ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். வாட்ச் பாக்ஸ் ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. பிராண்ட் லோகோ இங்கே இருக்குது. Amazfit டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச் கலரில் இருக்குது. வாட்ச் ஃபியூச்சர்ஸ் இங்கே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா. லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே ஓப்பன் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு பிரீமியம் பாக்ஸில் Amazfit லோகோ மேலே போட்டிருக்காங்க. வாவ், வாட்ச் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாட்ச் 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்கு. டிஸ்பிளேக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே நல்லா இருக்கு. வாட்ச் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சசரிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. அண்ட் மேக்னெட்டிக் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. மேக்னெட் இது பின்னாடி நம்ம கொண்டு போய் இதை வச்சாவே போதும். மேக்னெட் ஃபீல்டில் போய் கனெக்ட் ஆகிடும். எந்த ஆங்கிளில் வைக்கிறோமோ அதுதான் அந்த ஆங்கிளில் கனெக்ட் ஆகிக்குது. அதுக்கு பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. Amazfitன்ற ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இதெல்லாம் வாட்சில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் பட்டன்ஸ் இருக்குது. நம்ம டிஸ்பிளேல கூட நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் பார்க்க ரொம்ப ரகடாக இருக்குது. ஸ்மார்ட் வாட்சில் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. செலக்ஷன் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணி வாட்ச் ஆன் ஆகிடும். ஆன் ஆகும்போது Amazfit லோகோவோட டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் QR கோட் டிஸ்பிளே ஆகுது. QR கோடை நம்ம மொபைல் ஆப் கூட சிங்க் பண்ணணும். அதுக்கு நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஆப் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆப் ஓப்பன் பண்ணலாம். ஆக்சஸ் கேட்குது, எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும். நம்ம லாகின் பண்ணுறதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி இருக்கிறதால என்னோட ஐடி வச்சு நான் லாகின் பண்ணுறேன். கொடுத்தோம் அப்படின்னா ஆட் டிவைஸில்
நம்மளுடைய வாட்சை வந்து செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணதே 2 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து QR கோடு ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா QR கோட் ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண உடனே பேரிங் பண்ணுறதுக்கு வந்து மொபைல் கூட வந்து பேர் ஆகிட்டே இருக்குது. மொபைல் கூட பேர் ஆகிடுச்சு. பேர் ஆன உடனே வாட்சில் வந்து அக்செப்ட்னு கேட்கும். அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்ததே பேர் ஆகிடும் டிவைஸோட. பேர் ஆனதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்சோடைய பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. நமக்கு என்னென்ன செட்டிங்ஸ் அவைலபிலிட்டின்ட்டு எல்லாமே நம்மளுக்கு காட்டுது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஆப்பை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்பை நம்ம செக் பண்ணலாம். அப்படின்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆப்ஷன்ஸ் நம்ம செலெக்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே என்னென்ன வெரைட்டி இருக்குது. பேக் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேக் வந்துடும். இந்த 4 ஆப்ஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்பிளே வந்து ஸ்வைப் லெஃப்ட் சைடு இப்போ ஆப்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க டிஸ்பிளே ஆகும். ஒர்க் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 13 ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைம் ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். பேக் வரேன். மியூசிக் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அலார்ம் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணிக்கலாம். கவுண்ட் டவுன் இருக்குது. இதில் கவுண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு இவ்வளோ டைமிங் வேணும் அப்படின்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஃபைண்ட் மை ஃபோன் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காம்போஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணால் வாட்ச் ஃபேஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்சுடைய ஃபேஸஸ் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மள எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வேணும் அப்படின்னா ஆப்பில் ஃபேஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நிறைய ஃபேஸஸ் வந்து அது அவைலபிளாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஃபேஸ் வேணுமோ அந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு சிங்க் அப்படின்னு இருக்கும். சிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய என்ன ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணோம் அந்த ஃபேஸ் வந்து வாட்ச் கூட வந்து சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். சிங்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து இதில் சிங்க் ஆகிடுச்சு. சிங்க் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுலேயே வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபேஸ் நம்மளுக்கு வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஃபோனோட சிங்க் பண்ணிக்கிறதால என்னென்ன நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து ஆப்பில் வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோமோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகிடும். நம்ம வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து நடக்கிறோம் எல்லா விஷயத்தையும் கால்குலேட் ஆகும். இதில் வந்து என்னுடைய பிஎம் எவ்வளோ பிபிஎம் வந்து இப்போ இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு செக் பண்ணுறோம். இந்த சென்சாரும் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. பிபிஎம் வந்து எவ்வளோ இருக்குன்ற விஷயம் காட்டுது. ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ரஃப்பான விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பவர் சேவிங் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் பவர் சேவிங் மோட் நம்ம ஆன் பண்ணிவிட்டு இந்த விண்டோவில் மட்டும்தான் இருக்க முடியும். நம்மளால் வேறு எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் மாதிரி பவர் சேவிங் மோடுன்னு எக்ஸிட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஃபியூச்சர் ஓப்பன் ஆகும். பிரைட்னஸ் நீங்கள் ஆட்டோ மோடில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஃபோன் லாக் பண்ணிக்கலாம். ஆப்பில் அமைச்சிக்கலாம். ஆப்பில் வந்து இங்கே இன்கமிங் கால் இருக்குது. இன்கமிங் காலை வந்து நீங்கள் அந்த ஃபியூச்சர் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒன்றா நம்மளுக்கு கால் வரும்போது வந்து நம்மளை வாட்சே நம்ம டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நம்ம கால் நம்ம செக் பண்ணுவோம். இதை பாருங்கள், சரிதான். இந்த இடத்துல கால் வந்துட்டுருக்கு. இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஹேங்கப் இருக்குது, நம்ம இக்னோர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வாட்சில் வந்து இப்போ ஒரு வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த வைப்ரேட் வந்து ஆஃப் ஆகிடும். நீங்கள் வேண்டாம் நீங்கள் காலை கட் பண்ணிடலாம் அப்படின்னா டிஸ்கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இந்த ஃபீச்சர்ஸுக்கு இது நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்னென்ன விஷயத்தை வந்து ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷனில் இந்த அலர்ட்ஸில் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்துடும். இதில் வந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதில் ஐடியல் அலர்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். ஏன்னா இப்போ இருக்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் பண்ணி உட்காந்துருக்கோம். அனேபிள் பண்ணியிருந்தோம் நம்ம வாட்ச் நம்ம கையில் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓகே நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க, எழுந்திரிச்சு ஒரு ஆஃப் போயிட்டு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்து மாதிரி நம்மளுக்கு ஒரு அலர்ட் வரும். இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இப்போது நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது நம்ம டைமிங் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி டைமில் ஓகே கொஞ்ச நேரம் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்த ஃபியூச்சர் நல்லா யூஸ் ஆகுது. எல்லா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த வாட்ச் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வாட்ச் யூஸ் பண்ண.
அது கூட இந்த வாட்சுக்கு 12 மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சில டெஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். நான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். தண்ணி ஸ்ப்ரே பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒர்க்கிங் கண்டிஷனும் சூப்பராக இருக்குது வாட்ச்சு. தண்ணி ஊற்றியும் பார்த்துட்டோம். அது வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. மேலே இருந்து கீழே போட்டு பார்த்தோம். அப்பயும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. டிஸ்பிளேவும் செக் பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் கிடையாது. நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நாளாக வந்து வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணி வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்தை நான் வந்து பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். எல்லோரும் வந்து லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.